from the one. I just can't let you go. Hello, welcome to Dreams of BTS. நான் உங்கள் ஐரா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வில்லன் சப்ஜெக்ஷன் எக்கோ ஆஃப் வில்லன் எபிசோட் 3 தாண்டா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி நம்ம இதோட முடிச்சிருந்தோம்னா இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் வந்து அதாவது அவங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி மலை அங்கே வாட்டர் ஃபால்ஸில் போய் வந்து ஜாலியாக விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து ஜங்குக் சைட் பார்த்தோன்னா ஜங்குக் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து மலை குச்சியில் உட்காந்து நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதை தான் முடிச்சிருந்தேன். அதில் நீங்கள் கன்சியூ பண்ணிக்கலாம். வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ நீங்களும் அவங்க வந்து அப்படியே வண்டியில் வந்துட்டு அப்படியே இறங்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இறங்கி வந்திருப்பீங்க. அவங்க வந்து வேறு ஏதோ தெரு தாண்டி போயிட்டாங்க போல் இருக்குது. மீன் வேலையை தவறி போயிருக்காங்க. ஸோ அதான் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, ஹலோ எங்கே இருக்கீங்க? ஒயனே இங்கே மாறி வந்துட்டோம். அப்படியா, இதோ பிடிச்சி வந்துடும், நீ வந்து வெயிட் பண்ணு. ஓகே ஓகே. மாமா கேட்கணும்னு நினச்சேன், என்ன ட்ரெஸ் இது? இதுவா ஆஃப் சாரி. எனக்கு என்ன கண்டு தெரியாதா? ஒயிட் கலரில், அதுவும் வந்து குளிக்கும் போதே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாதா? எல்லாமே புதுசு, இது ஒன்று தான் பழசு. அதுதான் நானே யோசிச்சது போடலான்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. வேறு சாரி எடுத்து வச்சுருக்கியா? எடுத்து வச்சுருக்கேன், அது போய் போட்டு வா போ. ஏமாம்மா சொன்னா கேளு, நான் எங்கே போய் போட்டு வர முடியும்? சரி, ஒருவேளை குளிச்சுட்டு வந்து எப்படி ட்ரெஸ் மாற்றுவேன்? அது காரில் மாற்றிப்பேன். கார் வரட்டும், போய் மாற்றிட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. உட்காரு. எங்கே போகிறோம்? எங்கேயும் இல்லை, கால் வலிக்கும்ல, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து வண்டி மேலே உட்கார வைக்கிறாரு. ஸோ வந்து காரம் வந்துடுது. ஸோ வந்து எல்லோரும் இறங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. போகலாமா? இருங்க, இவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோம். என்னாச்சு? ஒயிட் கலர் போட்டிருக்கா, தண்ணியில் புரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா, மாற்றிட்டு வரட்டும். அப்போ சரி, நான் போயிட்டு வந்துடுறோம். மாமா வெறும் அந்த இது மட்டும் மாற்றிட்டு வா. எது? அந்த பல்லு மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களா ஒரு ஆஃப் சாரி, அதை மட்டும் எடுத்துகிட்டு ப்ளவுஸு அந்த கீழ் பாவாடை மட்டும் போட்டுட்டு மேலே வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு சாரி மாதிரி வேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து வெளில வந்துட்டு ஓகேவா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க. சுந்தரி, அப்புறம் வந்து உங்கள் தம்பிக்கு கசின் தம்பி கெல்வின் எல்லாருமே ஜாலியாக வந்து தனியாக விளாண்டுட்ருக்கீங்க. தேவன் வந்து ஒரு ஓரமாக அந்த ராக்கில் வந்து எப்படி சாஞ்சுன்ட்டு ஃபோன் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு மாமா மாமா நடி வாமாம்மா, எங்கே தனியாக விளாட? நான் வரமாட்டேன். ஏன்? எனக்கு தனியாக பிடிக்காது. ஐயோ நீ ரொம்ப போர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவங்க கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ தேவங்க வந்துட்டு இருடி ஃபோன் எங்கேயாவது அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரும்ல, ஸோ அங்கே கிட்டே போகிறீங்க. ஸோ தேவங்க ஃபுல்லாக நினச்சிட்டாரு, வெட்டாய் உட்காந்துருக்காரு. அப்படியே வந்து அவங்கள பார்க்குறாரு. நீங்களும் வந்து அப்படியே ஜாலியாக ஒரு வேலை தண்ணி தெளித்து விளாண்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து அப்படியே வந்து தேவங்க வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ரொம்ப டேர்ன் பண்ணி பேக் ஹக் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே ஜாலியாக வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு டவல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து தலையை தோட்டிக்கிட்டே வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சும்மா ஒரு கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் வண்டியெல்லாம். ஸோ வந்து அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்து அப்படியே எல்லாருமே வந்து என்னென்னா காரில் ஏறிட்டாங்க. அங்கேருந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக பாட்டு போட்டு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த சைடு அப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக் சைடு வந்தால் அவங்களாம் பயங்கரமாக சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தள்ளாடிட்டே வராங்க. ஸோ வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நடக்கும்போது டப்புன்னு காலில் ஒரு இதில் மிதிச்சிடுறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே வந்து உட்காராரு. ஒரு ஜிம்கி அப்படியே அதை எடுத்து பார்க்குறாரு. அப்படியே வந்து யோசிச்சு பார்க்குறாரு, இது ஒயந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே எடுத்து அவர் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு.
ஸோ தேங் கூட தான் வந்துட்டுருப்பீங்க பைக்கில். ஸோ வந்து அவர் வந்து அப்படியே மெதுவாக வந்து அவங்கள பார்த்துட்ருக்காரு. ஏய், காரில் இருக்கிற தோடுங்கடி. ஐயோ, தோடு போயிடுச்சா? போச்சு, புதுசாக வாங்கின ஒரு தோடு, என்ன பண்ணுறது? வாங்கி தரேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேவன் கூட அப்படியே வந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஆமாம், உங்கள் அண்ணன் எப்போ வருவார்? அவன் வர நாளைக்காகுமா? ஓ, ஏன் கேட்குறேன்? இல்லை, உங்கள் அண்ணனுக்கும் என் அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன சொல்கிற? பின்ன மூத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்காம நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு என்ன இது? ஆல்ரெடி நிச்சயம் ஆக போதுன்னு தானே சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது தாயம் மாமா. பார்த்துக்கலாம், நாளைக்கு தான் வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வந்து போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஜாலியாக அங்கே வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சொந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க. குட்டி பசங்கள்லாம் அங்கே எங்கே ஓடிட்டு ஜாலியாக வந்து எல்லோரும் இருக்காங்க. ஸோ சுந்தரி அங்கே ஒரு எல்லோ கலர் தாவணி கட்டிட்டு அப்படியே ஜாலியாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கானா அப்படியே உட்காந்து மாங்காய் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் போயிட்டு, ஹேய் சுந்தரி, என்னடி என்ன? எனக்கு தரலாம் முடியாது, ஆனால் அம்மா கிட்ட புதுசாக பறிச்சு தர சொல்கிறேன். கொஞ்சம் கூட தரமாட்டுற பற்றியா? செல்ஃபிஷ் டி நீ. ஆமாண்டி, செல்ஃபிஷ் தான், போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போக சொல்லிடுறான். அவள் வந்து ஒரு எல்லோ கலர் தாவணி மாதிரி கட்டியிருப்பா இல்லையா? ஸோ அப்படியே வந்து அவளோட ஹேர் ஐ மீன் கொஞ்சம் லாங்காக இருக்கும், அந்த எதுக்கு இல்லைன்னா பட் கீழே லாங்காக இருக்கும். ஸோ வந்து அதை வந்து அழகாக பின்னல் மாதிரி போட்டு பூவெல்லாம் வச்சுருப்பா. அவள் கேஷுவலாக அப்படியே வந்து திரும்புகிறா. ஸோ திரும்பிட்டு அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும். சரி நம்ம மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் எடுத்து வச்சுருப்பா. பட் ஆனால் டக்குன்னு கால் ஸ்லிப்பாக இருக்கும். சடனாக ஒருத்தர் வந்து யாரோ பிடிக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுந்தரி வந்து மெதுவாக வந்து யாருன்னு பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பையன், நல்லா கோட் சூட்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்காப்புல பார்க்க. அந்த பையனோட கை வேற கரெக்டாக நம்மளோட சுந்தரியோட ஹிப் கிட்ட இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காயே அப்படியே நம்ம அங்கே பிடிச்சிட்ருக்காரு அப்படியே பார்க்குறாப்புல. ஐ மீன் அது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங்கோட அண்ணன் தான். ஸோ அவர் வந்து யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாப்புல. இந்த சுந்தரி எங்கே போனா? என்ன மாமா, வந்த உடனே உங்கள் வேலையை காமிச்சிட்டிங்க போல இருக்கு. யாருன்னு தெரியல சுந்தரி, வருங்கால கணவர் தான் இவர். என்னடி சொல்கிற? அதுக்குள்ளே மறந்துட்டியா? தயங்கோட அண்ணன். ஹாய், நான் நாம்ஜூன். ஹாய், நான் சுந்தரி. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் போயிடுறாரு. ஸோ வந்து நீங்கள் மெதுவாக சுந்தரிக்கிட்ட போயிட்டு, என்ன சுந்தரி மேடம், அப்படியே நான் வரத்துக்குள்ளே ஒரே ரொமான்ஸ் சீன்லாம் போது போல இருக்கு. போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அப்படியே மேலே போயிடுறா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே என் ரூட்டு கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சரி நம்ம ஆள் எங்கே இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயாங்கோட ரூமுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து தயாங்க ரூமுக்குள்ளே பார்க்குறீங்க. பட் ஆனால் லைக் வாசலே நின்றுறீங்க. ஏன்னா வந்து டோர் ஓப்பன் அண்ட் தயாங் இஸ் நாட் தேர். ஸோ அதனால் வந்து எங்கே போனார் இவர் சே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரும்பலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம தயாங்க அங்கே அப்படியே ஹேர்லாம் வெட்டாகி ஒரு மாதிரி துண்டு மட்டும் காட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே பயந்துட்டீங்க. ஏய், என் ரூமில் என்ன பண்ணுற? உங்களை தான் பார்க்கலான்னு வந்த மாமா. என்ன கோலம் இது? குளிச்சுட்டு வந்தேன். ஏன்? ஓ அப்படியா, சரி ஓகே நான் ஏய் எங்கே போகிறேன்? என்னை பார்க்க தானே வந்தால் பாரு அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை உச்சியிலேருந்து கீழ் வரைக்கும் பாதம் வரைக்கும் அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க தயவங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மிட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு
லைட் ப்ளூ கலரில் வந்து தாவணி கட்டியிருப்பீங்க. ஸோ வந்து உங்களை ஹிப்போடு சேர்த்து பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறாரு. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தயவங்களோட கால் மேலே வந்து அவங்க காலை வைக்கிறீங்க, 2 காலையும் சேர்த்து தான். ஸோ அவர் அப்படியே வந்து உங்களை அப்படியே லைக் பிடிச்சிட்டே வந்து அப்படியே அவங்க கால் மேலே கால் இருக்கும்ல, ஸோ அப்படியே நடந்து உள்ளே போகிறாரு. ஸோ அவரோட நோஸ் வச்சு உங்கள் நோஸ் அப்படியே ரப் பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு உங்களை அவர் மடி மேலே உட்கார வச்சிடுறாரு. ஸோ நீங்கள் வந்து அவங்க கை வந்து அவரோட நெக்கில் அப்படியே ரேப் பண்ணுறீங்க. ஸோ அவரோட வெட் ஹேர் வச்சு அப்படியே வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி தேய்ச்சிட்டே வராரு. அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் வந்து அங்கங்கே அப்படியே ஈரமாக வெட்டாக இருந்துச்சு. அவர் அப்படியே நெக்கு கீழே வராரு, நெக்லேயும் வந்து ஒரு மாதிரி அவரோட ஹேரை வந்து அப்படியே தேய்க்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அது கூசம் இல்லையா? ஸோ அதான் மாமா போதும் நிறுத்துங்க, ட்ரெஸ் மாற்றுங்க, இப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க. உட்காரலாம். எனக்கும் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, வேணா கட்டிடலாமா? எந்த ட்ரெஸ்ஸு? ஆஃப் சாரி தான். ஐயோடா, கழட்டிட்டு தான் மறு வேலை. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் ரைட்டு. சரி, நான்வெஜ் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் வெஜ் கிடைக்குமா? வெஜ்னா? சார் அப்படியே அவர் 2 கையும் உங்கள் ஹிப்பு பிடிச்சி அப்படியே வந்து பெட்டில் வந்து படிக்க வைக்கிறாரு. லைக் எப்படி சொல்கிறது, ஹாரிசாண்டல் லைன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி படிக்க வைக்கிறாரு. ஸோ வந்து உங்களோட கால் வந்து கீழே தரையில் தான் இருக்கும். ஸோ வந்து அவரும் வந்து அப்படியே உங்கள் மேலே ஓர பாறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. தயாங்க என்ன பண்ணுறீங்க? பேசாத. ஸோ அந்த தாவணி மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ப்ளவுஸும் அப்புறம் வந்து ஸ்கர்ட்டும் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, அந்த லாங் ஸ்கர்ட் இருக்கும்ல அது மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஸோ அவரோட கோல்டான ஹேண்ட் வந்து அப்படியே உங்களோட ஸ்டொமக்கில் அப்படியே வந்து மெதுவாக ரப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு அப்படியே செம்ம சில்லுன்னு இருக்கா, நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ தயாங் வந்துட்டு அப்படியே மெதுவாக வந்து அவங்க ஹிப் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் பெல்லி பட்டன் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களா அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. மாமா சைலண்டாரு, கேட்டுருவோம் கீழே இருக்கவங்களா. மாமா என்ன பண்ணுறீங்க? ஸோ வந்து உங்களுக்கு ஏதோ மெட்டல் மாதிரி, கோல்டான ஒரு மெட்டல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தா தயாங் வந்து ஒரு கோல்டு கலரில் ஒரு ஹிப் செயின் மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு விடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்க்குறீங்க. என்னது? அதுவா, உனக்காகவே தேடி பார்த்து நானே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே தயாங்க ஹக் பண்ணுறீங்க. ஸோ அவர் வந்து அவரோட ஹேண்ட்ஸ் வந்து அந்த ஹிப் செயின் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து அப்படியே வருடி விடுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சடனாக ஒயினே, ஏம்மா ஒயினே, எங்கேயா இருக்கா இவ? புள்ள வேற அடிக்கடி எங்கேயாவது ஓடி போயிடுறா. இவன் மாமா வந்தாது கரெக்டாக இருப்பான்னு பார்த்தா கூட அது கூட இல்லை. ஒய்யான், ஐயோ அம்மா அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடைன்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வரீங்க. சொல்லுமா, எங்கடி போயிருந்த? இல்லைம்மா, அது வந்து அது என்னடி முழிக்கிற? இப்போ சுந்தரிக்கு வந்து ஏதோ ஐலைனர் தேவைப்படுதுன்னு சொன்னால் அதான் எடுத்துகிட்டு வர வந்தேன். என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லடி, திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருக்குது, அந்த மளிகை சாமான்லாம். ஸோ வந்து அதனால் நீ போய் இந்த நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த லிஸ்ட்டு, அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துரு, சரியா? ஓகேம்மா. கூட சுந்தரி அப்படி இல்லைன்னா தயாங் கூட்டிகிட்டு போ. சரி ஓகே, நான் தயாங் மாமா கூப்பிட்டு போகிறேன். சுந்தரி ரொம்ப பிஸியாக இருக்கா. ஏண்டி உங்களுக்கு தெரியாதா? என்னது? அவங்களுக்கு தயாங் மாமாவோட அண்ணன் இருக்கார்ல, நாம்ஜோன் மாமா. ஆமாம், அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. இன்றைக்கி தான் ஒரு பெரிய ரொமான்ஸினே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த முந்தானி லைக் கீழே வந்து முந்தானியோட அந்த இது பிடிச்சி இப்படி கச்சிட்ருக்கீங்க. பொடி லூஸு. ஆனால் பேசிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி தயாங்கும் நீங்கள் 2 பேரும் வந்து 2வது புள்ள தானே, அவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண வச்சுட்டு
ஒன்றுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரு ஐடியாவே. அப்படியா, சூப்பர் சூப்பர், சரி நான் போய் வாங்கிட்டு வரேன், லிஸ்ட்டுங்க தோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி உங்ககிட்ட லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்ககிட்ட போய்ட்டு ஆமாம் சொல்லுடி, நான் மளிகை சாமான் வாங்க போகிறேன், கூட வரையா, கொஞ்சம் பிஸியாக இருக்கேனே, பார்த்தியா நாங்கள் நிறைய பொருள்லாம் வாங்கணும்னு நினச்சேன், நீ வேற எனக்கு வளையல் அப்புறம் ஜிமிக்கி அப்போல்லாம் வாங்கி தரலன்னு சொன்னல. ஆமாம்மா, என் ஆசை பொண்டாட்டியே, இங்கே வா, வரமாட்டேன், அங்கேருந்து பேசு. சரி ஓகே, இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அந்த கம்பெனி வேலை மட்டும் முடிச்சுட்டு நான் கூட வரேன். சரி ஓகே, நீ இங்கே நான் வந்து சுந்தரியை கூட்டிகிட்டு போய்க்கிறேன். சரி ஓகே, சாரிடி, பரவாயில்ல மாமா, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சுந்தரி வந்து கூப்பிடலான்னு போகிறீங்க. பட் அவள் வந்து பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஹே சுந்தரி, பாடி கடைக்கு போய்ட்டு வரலாம். நான் வரல, நீ போ. ஏன், ஒரே நம்ஜன் மாமாவோட மயக்கத்தில் இருக்கீங்களா என்ன? ஐயோ அதெல்லாம் கிடையாது, நான் 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 வரல, நீ போ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓ எதனால? சி போடி. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நாம்ஜோன் வந்துட்டு அப்படியே பாட்டு பாடிட்டே வர்றாரு. சுந்தரியே இன்னைக்கு ராத்திரியே உன்னை தாலி கட்டி தூக்கி போக ஆசை அப்படின்ட்டு அவர் பாடிட்டே வர்றாரு. ஸோ அவ்வளோதான், சுந்தரி கடி நெஞ்சு வலியே வந்துடுச்சு. நீங்களா நாம்ஜோன் கிட்ட போயிட்டு என்ன நாம்ஜோன் அவ்வளோ பிடிக்குமா என் அக்காவை, சொல்லவே இல்லை, என் அக்காக்காக பாட்டெல்லாம் பாடுறீங்க. என்னது? ஆமாம் அவள் பேர் சுந்தரி தானே. சுந்தரியே இன்னைக்கு ராத்திரியே உன்னை தாலி கட்டி தூக்கி போக ஆசைலாம் பாடுறீங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்காதீங்க மாமா, வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு போறீங்க. ஸோ நாம்ஜூன் முழிக்கிறாரு, ஐயோ அங்கே பேர் தெரியாமல் பாடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து யாருமே வரல, சரி நம்ம மட்டும் தனியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது மாதிரி அந்த சந்தைக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியல, அது ஒரு மாதிரி ரோட் மாதிரி க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டாக செகண்டாக தெரில. ஸோ நீங்கள் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அப்படியே வந்து அங்கே ரொம்ப தூரம் ரொம்ப உள்ளே தள்ளி போயிருப்பீங்க. ஸோ மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. எல்லாமே வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ சடனாக ஸோ நீங்கள் அந்த கேட்ட ஒரு செகண்டில் அப்படியே வந்து பயந்து போய் அப்படியே வந்து அந்த பொருள்லாம் கீழே போட்டுடுறீங்க. ஸோ காதை பொத்திட்டு அப்படியே நீங்களும் உட்காந்துடுறீங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி உங்களை தாண்டி ஆப்போசிட்டில் ஓடி போகிறாங்க. ஸோ கன்ஷாட் கேட்ட உடனே எல்லாருமே பயந்துருப்பாங்கள்ல. ஸோ அதனால் எல்லாருமே ஆப்போசிட் சைடில் போகிறாங்க. உங்களால் எந்திரிக்கவே அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த கன்ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப கிட்ட கேட்குது. ஸோ வந்து இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டு இருந்தால் நம்ம செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சைடு கன்னு சத்தம் கேடுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக கவனிக்கல, காது குத்திருப்பீங்க. ஸோ அதனால் எல்லோரும் உங்களை ஆப்போசிட் சைடில் ஓடி இருப்பாங்கள்ல. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஓடிட்டீங்க. அதாவது கன் ஷாட் எங்கே நடக்குதோ அங்கே போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு 2 கேங்க்கு செம்ம கன்ஷாட் ஃபைட் போயிட்டுருக்கு. நீங்களாம் ஐயோ தப்பான ரூட்டில் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடலான்னு பார்க்கும்போது அப்படியே பெருசாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு போல இருக்கு. அவரோட டம்பாய் அப்படியே வந்து கீழே போகலான்னு பார்க்கும்போது அவரோட வேஸ்ட்டோடு சேர்த்து பிடிச்சி அப்படியே கிட்ட இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அவர் அப்படியே பார்க்குறீங்க, யாரானி அப்படின்ற மாதிரி. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அப்படியே வந்து அவங்கள அப்படியே பார்க்குறாரு. ஸோ வந்து நம்ம ஜங்குக்கை வந்து ஒருத்தர் ஷூட் பண்ண வருவான். ஸோ வந்து ஜங்குக் என்ன பண்ணிடுவார்னா அப்படியே வந்து அவனை வந்து டப்புன்னு ஷூட் பண்ணிடுவார். அந்த சவுண்டில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா ஜங்குக்கை வந்து அப்படியே வேஸ்ட் அப்படியே சுற்றி அப்படியே ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ வந்து ஜங்குக் வந்து அவங்கள அப்படியே பார்த்துட்டு அவரோட கன்னை எடுத்து அப்படியே அவங்க சின்கிட்ட வச்சு அப்படியே அந்த கன்னை வச்சு வந்து அவங்கள அப்படியே அந்த ஹெட்டை வந்து அப்படியே ஹெட்டப் பண்ணுவார். ஸோ வந்து அவர் வந்து அப்படியே அவங்க ஐஸை அப்படியே நல்லா உத்து பார்த்துட்ருப்பார். கண்கள் தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் நூறுயிரே, ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை, என் 6 அறிவில் 2 காணவில்லை, என் ஆருயிரே. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லவ் யூ. சரண்யே, பாய்.